Hey hi guys, welcome back to another new film. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஃபில்மை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் இந்த பிராண்டோட ஒரு ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் தான் நம்ம இன்றைக்கி மேஜிக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் எப்போதும் நம்ம பண்ணுற மாதிரி மேஜிக் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அது நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச ஃப்ளேவர் தான் வரணும்னு நினச்சேன். இந்த ஃப்ளேவர் தான் வரணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக வந்துருச்சு. மேஜிக்கை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா, மேஜிக் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர். இந்த ஃப்ளேவர் நான் எப்போ வரும்னு உண்மையாலுமே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது உண்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. அதனால தான் இப்படி ஒரு ரியாக்ஷன். ஸோ இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு வரணுமான் இருந்தேன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நான் நினச்சிட்டு இருந்தேன் இது எப்போ வரும். ஸோ அது ஃபைனலாக வந்து வந்துருச்சு. இந்த மாஸ்கிங்கோட ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் என்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா அண்ட் பொமோக்ரானட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப் சீட். ஸோ இது மூணும் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சீரம் அண்ட் ஃபேஸ் ஷீட் மாஸ்க். இது எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஷீட் மாஸ்க் தான் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன மெயினான ஒரு மேஜரான ஒரு ரோல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வைட்டல் இன்ஃப்யூஷனுக்காண்டி இது வந்து ரொம்ப மேஜராக நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்கின் வைட்டல் இன்ஃப்யூஷன் அப்படின்ற வேர்டை இப்போ தான் நான் வந்து கேள்விப்படுறேன். இது என்ன பண்ணணும்லாம் எனக்கு பெருசாக தெரியல. பட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளேவரில் நான் ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கு அது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான், நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவராக இருக்குது. ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இதில் ஒரு பார்த்திங்கன்னா 50% தான் அதோட ஸ்மெல் இருக்க மாதிரி, இன்னும் 50% வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்போதுன்ற மாதிரி தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் ஸ்கின் டைப், நீங்கள் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுமே நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி யூஸ் ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் தான் அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ஷீட் மாஸ்கில் நம்ம என்ன பார்த்தோம், வெறும் 20 grams தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 grams இருக்குது உங்களுக்கு வந்து லிக்யூட். அந்த ஷீரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 grams இருக்குது. ஸோ நம்ம வந்து 25 gram அப்படின்றது ஒரு ஆடடான ஒரு அட்வான்டேஜஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் 20 தான் பார்த்துட்டு இருந்தோம். நானே கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தேன், என்னடா அது 25 gram இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃப்ரம் நேச்சுரல் பம்பூ ஃபைபர்லேருந்து உங்களுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்கிற மாதிரி அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த ஷீட் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த ஷீட் மாஸ்க்கை என்னுடைய ஃபேஸில் வந்து அழகாக நான் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போதும் போல் தான் அந்த பியர்டில் எனக்கு வந்து ஒட்டாதா, அதனால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ஃபில்மை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க. நீங்கள் இப்போ தான் வந்து என்னோடய ஃபில்ம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சொல்ல மாட்டீங்க. ஸோ நான் சிசர் எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கக்கூடிய, மேலே ஹெலிகாப்டர் போதா ஃப்ளைட் போதா உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேட்குதா, நான் மழையில் உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். நான் வேறு ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே பேசிகிட்ருக்கிறேன் வேறு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் மாஸ்க்கை என்னோடய ஸ்கின்னில் ஒட்டாத பகுதியை வந்து நான் வந்து சிசர் வச்சு நான் கட் பண்ணி அதை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து தூக்கி போடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, தூக்கி போட மாட்டேன். அதை வந்து என்னுடைய நெக் ரீஜியனுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். ஒட்டிப்பேன். அது என்னோடய நெக் ரீஜன் ஒட்டிட்டா என்னோடய நெக்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ரொம்ப ட்ரை என்னோடய நெக்லாம். ஸோ அதனாலே டார்க் ஆயிடுச்சின்னு கூட சொல்லலாம் என்னோடய நெக்லாம். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துலையும் ஒரு சீரம் போட்ட மாதிரியும் இருக்கும், நல்ல ஒரு ஹோல் டேக்கு மாய்ஸ்சரைசர் லாக் ஆன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெக் ரீஜனுக்கும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா ஒரு டீசெண்டான ஒரு ஃப்ளேவராக இருந்துச்சு. அண்டு எக்ஸஸாக கொஞ்சம் இருந்து ரொம்ப நீட்டிக்கிட்டே இருந்துச்சா, ஸோ அதை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்கின்னில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, குரூவல்ட்டி ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ, ப்ராடக்ட் ஃப்ரீ கிடையாது. நம்ம பை பண்ணி தான் வாங்கணும். எனக்கெல்லாம் யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல. நான் என்னோடய சொந்த காசு போட்டு தான் நான் அந்த ப்ராடக்டே வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மாஸ்க்கு 20 minutes கழித்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 7, 8, 9, 10 ஓப்பன்.
டைம் மேப் முடிஞ்சிருச்சு. நான் இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக போட்டுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் நான் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை நான் அதுக்கப்புறம் நல்லா 20 மினிட்ஸ் கழித்து தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் பாட்டுக்கு ஃபில்மை பார்த்த உடனே என்னடா இப்போ கழட்டிட்டு போய் எடுக்கிறானேன்னு நினைக்க வேணாம். நான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அந்த ஃபில்ம் வந்து நான் எடிட் பண்ணல ஒழுங்கா. ஆமாம் காய்ஸ், நான் ஒழுங்காக எடிட் பண்ணலை. பரவாயில்ல, அப்படி ஒன்றும் கொடூரமாலாம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் ஓட்டிட்டு எதுக்கு எடுத்து கிளிப்பை இனிமேல் திரும்ப உட்காந்து அரேஞ்ச் பண்ணணும், டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல போங்க. என்னோடய ஸ்கின் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்டராக நல்ல க்ளோயாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த வேலை வந்து இந்த ஷீட் மாஸ்க் தான் பார்த்துச்சு. இந்த அழகான நல்ல ஒரு ஹோல் டேக்குமே சூப்பராக லாக் பண்ணியிருந்துச்சு இந்த ஷீட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த சீரம் வந்து என்ன திக்னஸ் அந்த லிக்யூட் குவான்டிட்டி இருக்குது பார்த்திங்களா, அது குவான்டிட்டிலாம் சொல்கிறேன் பாருங்கள். இல்லை அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்திங்களா. நல்லா ஸ்டிக் மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இட்ஸ் ரியலி குட். உங்களுடைய ஸ்கின்னில் வந்து நல்லா உட்கார்றதுக்கு இந்த மாதிரி என்ன வாய் இப்படி வளருது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா உங்களுடைய ஸ்கின்னில் வந்து இன்டெப்த்தாக பெனிட்ரேட் ஆகும். ஸோ அதை தான் நான் வந்து இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஷீட் மாஸ்க்லேருந்து பிழிஞ்சு எடுத்து என்னோடய ஸ்கின் ஃபுல்லாக அப்படியே அழகாக வந்து ரப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹோல் டேக்குமே நல்லா லாக் பண்ணிக்கிச்சு என்னோடய ஸ்கின்னில் வந்து. நான் கேமரா பார்த்து பேசாமல் நான் வந்து என்னோடய மூஞ்சை பார்த்தே பேசிகிட்டு இருக்கேன். கேமரா இருக்குது இங்கே, நான் என் மூஞ்சை பார்த்தே பேசிகிட்டு இருக்கேனால திட்டிகிட்டு இருக்கேன் என்ன நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் நல்லா அப்படியே மைல்டாக ஒரு ரப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்டில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குமா. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போதும் பண்ணுற மாதிரி இன்னும் அந்த ஷீட் மாஸ்கில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீரம்ஸை வந்து என்னோடய ஹேண்ட் ஃபுல்லாக வந்து அப்படியே அப்ளை பண்ணி அதை வந்து அப்படியே மசாஜ் மாதிரி கொடுத்து ஸோ என்னோடய ட்ரையான ஹேண்டை நல்லா மாய்ஸ்டரான ஒரு ஹேண்டாக வந்து நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்ட். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த சீரம்ஸ் எல்லாம் அந்த ஷீட் மாஸ்க்லேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் குளிப்பாட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப அந்தளவுக்கு வந்து பிசுப்பெல்லாம் இருக்காது. ஸோ அந்த கொஞ்சம் நேரம் ஏரில் விட்டோம் அப்படின்னா, ஃபேன் காற்றுல இப்படி விட்டோம் அப்படின்னா அப்படியே ஈஸியாக உங்களோட ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஹோல் டேக்குமே லாக் ஆகிருக்கும். அண்ட் உங்களுடைய பாடி ஃபுல்லுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கான சீரம்ஸ் குவான்டிட்டி வந்து இதில் வந்து இருக்குது. அண்ட் அதை விட இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் சீரம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மட்டும் நம்ம என்ன பார்த்தா வெறும் 20 கிராம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆடடான ஒரு அட்வான்டேஜஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து நான் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கார்டு மாதிரி கிடந்துச்சு அதை எடுத்து விசிறிட்டு இருந்தேன். ஏன்னா டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டலாம்னு நினச்சேன். அது எவ்வளோ தூரத்துக்கு காமிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியலை. நான் ரொம்ப தூக்க கழக்கத்துலேயே இந்த ஃபில்ம் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஈவினிங் ஆஃப்டர்நூன் எடிட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன். எப்படி இருக்குதுன்னு கூட அதெல்லாம் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ என் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிட்ருக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நல்லா க்ளோவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஹோல் டேக்கு சூப்பராக லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நான் இதோட நான் கிளம்புறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தினு, பாய்.